நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். உங்களுக்காக இந்த காலை பொழுதிலையும் ஜெபிக்க தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம், கர்த்தரின் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும், கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற எந்த பகுதிகளாக இருந்தாலும், நீங்கள் ஒருவேளை வியாபாரம் செய்து கொண்டிருக்கலாம், நீங்கள் ஒருவேளை பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருக்கலாம், நீங்கள் ஒருவேளை வேலை செய்து கொண்டிருக்கலாம், நீங்கள் எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 28வது அதிகாரத்தை பாருங்க. அதனுடைய முதல் வசனம் சொல்லுகிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். 128வது அதிகாரம், உபாகமம் 28வது அதிகாரம் அதனுடைய 8வது வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற வேண்டும் என்றால் 1வது வார்த்தைகளை நீங்கள் கடைபிடியுங்கள். கர்த்தருடைய வசனம், தேவனுடைய வார்த்தையை படியுங்கள், அந்த வார்த்தையை பின்பற்றுங்கள், அந்த வார்த்தையின்படி வாழுங்கள். 8வது வார்த்தை உங்கள் வாழ்க்கையை நிறைவேறும் என்பதில் ஐயமில்லை, சந்தேகமில்லை. ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, உம்முடைய பாதத்திலே வருகிறோம். அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 28:8, நீர் இன்றைக்கு எங்களுக்கு வாக்கு தத்தமாய் தந்தீரே. நீ பேசுவது மாத்திரமல்ல, பேசுகிறதை நிறைவேற்றுகிற தேவன். நாங்கள் நம்புகிறோம். உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே அந்த வார்த்தை நிறைவேறட்டும். அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலையும் ஆசீர்வாதம் அவர்களை பின்தொடரட்டும். தேவையில்லாத செலவுகள், வீணான செலவுகள் ஒன்றும் வராம ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும். அவர்கள் வருமானத்தை பெருகச் செய்யும். களஞ்சியங்கள் நிரம்ப உதவி செய்யும். பிதா, குமார, பரிசுத்தாவியின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற நீங்கள் விசுவாசியுங்கள். God bless you.